Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் மாடல்ஸ், அதாவது இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஃபார்முலேஷன்ஸ் மாடல்ஸ் இப்போ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாடலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாடலை சில இடங்களில் ஒரு கணக்கு மூலமாக விளக்குவோம். சில நேரங்களில் இது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் என்ற சப்ஜெக்டை படித்திருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாடலில் சொல்லிட்டு போவோம். இந்த மாதிரி ஒரு 4-5 மாடல் இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே லொக்கேஷன் சம்மந்தப்பட்டவை. ஒன்று லொக்கேஷன் சம்மந்தப்பட்டவையாக இருக்கும், அல்லது செலெக்ஷன் சம்மந்தப்பட்டவையாக இருக்கும். அது வித்தியாசம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சப்ளையர் வரும்போது செலெக்ஷன், சப்ளையர் ஆல்ரெடி அவங்க இடத்துல இருக்காங்க, நம்ம சூஸ் பண்ணி இந்த சப்ளையர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு, அதே மாதிரி வரும். இது முதல் மாடல் வேர் ஹவுசஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் மூலமாக காட்டலாம். இப்போ ஒரு 3 வேர் ஹவுஸ் இங்கே இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளலாம். வேர் ஹவுஸ் 1, 2, 3. இதில் சரக்கு ஒரு பொருள் அல்லது பல பொருட்கள் சரக்காக இன்வென்ட்ரியாக இந்த வேர் ஹவுஸில் இருக்கின்றன. இது ரீட்டெய்லர், அதாவது கடைகள். இந்த கடைகளில் தான் விற்போம். ஒரு உதாரணத்துக்கு அந்த பொருள் ஒரு மோட்டார் சைக்கிள் என்று வைத்துக்கொண்டால் 3 வேர் ஹவுஸில் அங்கங்கே இதில் ஒரு 100 மோட்டார் சைக்கிள் இருக்கலாம், இதில் ஒரு 500 மோட்டார் சைக்கிள் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வாங்கும் கடைகள். அங்கே அவங்க இந்த ரீட்டெய்லருடைய தேவையை ஏதாவது ஒரு வேர் ஹவுஸ் அவர்களுடைய தேவையான பொருட்களை 3 வேர் ஹவுஸில் ஒரு வேர் ஹவுஸ் முழுதாக கொடுக்கும். இப்போ இவருக்கு ஒரு மாதத்துக்கு 100 வேணும், இல்லை 200 வேணும் அப்படின்னாக்கா அந்த 200 ஏதாவது ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து வரும். கூடியமான வரையில் எந்த வேர் ஹவுஸ் அருகில் பக்கத்தில் இருக்கோ, டிஸ்டன்ஸ் குறையிறதோ அதில் வரும். அதை தான் இந்த ப்ராப்ளத்தில் சொல்கிறோம். ஐ அப்படிங்கிறது வேர் ஹவுஸ். xij = 1 இஃப் ரீட்டெய்லர் ஜே. ரீட்டெய்லருங்கிறது ஜே. உதாரணத்துக்கு இங்கே 5 ரீட்டெய்லர் கொடுத்துருக்கோம், 3 வேர் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 3 வேர் ஹவுஸ் 25 ரீட்டெய்லர், 120 வேர் ஹவுஸ், 500 ரீட்டெய்லர், அந்த மாதிரி இருக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்கு 3, 5 அப்படின்னு கொடுக்குறோம். xij = 1 இஃப் ரீட்டெய்லர் ஜே கெட்ஸ் ஆல் த சப்ளை ஃப்ரம் வேர் ஹவுஸ் ஐ. ஒரு ரீட்டெய்லருக்கு தேவையான எல்லா சப்ளையும் ஒரு வேர் ஹவுஸ் தான் கொடுக்கும் இந்த 3ல். அது எதுங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணுறோம்? டிஐஜே எக்ஸ்ஐஜே. எக்ஸ்ஐஜே என்பது குவான்டிட்டி தட் கம்ஸ் ஃப்ரம் வேர் ஹவுஸ். ஒரு வேர் ஹவுஸ் தான் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே xij = 1ன்னு இங்கே போட்டிருக்கோம், அதனால் ஒரு வேர் ஹவுஸ் வருது. சில சமயம் பல வேர் ஹவுஸ்லேருந்து வரலாம், அது அடுத்ததில் வருது. xij = 1, ஒரு வேர் ஹவுஸ் மீட் பண்ணும். ரீட்டெய்லர் ஜே கெட்ஸ் ஆல் த சப்ளை ஃப்ரம் வேர் ஹவுஸ் ஐ அப்படின்னு வரும். ஸோ xij = 1 சம்ட் ஓவர் ஐ ஃபார் எவ்ரி ஜே. ஒரு ரீட்டெய்லரும் ஒரு வேர் ஹவுஸுக்கு தான் அலோகேட் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. அடுத்தது சிக்மா xij சம்ட் ஓவர் ஜே இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு n ஃபார் எவ்ரி ஐ. அதாவது இப்போ 3 இருக்குது, இதில் 5 இருக்குது. இப்போ முதல் வேர் ஹவுஸுக்கு நம்ம 1, 3, 5 கூட கொடுக்கலாம். 5 தள்ளி இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் அந்த மாதிரி அமைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ரீட்டெய்லருக்கு தேவையான அத்தனையும் ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து தான் எடுக்க வேண்டும். அதான் இந்த ப்ராப்ளத்தினுடையது. ஆக ஒரு வேர் ஹவுஸுக்கு 3 ரீட்டெய்லருக்கு மேலே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த n அப்படிங்கிறது அந்த நம்பர். இல்லை 4 ரீட்டெய்லருக்கு மேலே கொடுக்க முடியாது ஒரு வேர் ஹவுஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வரும். அது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். அதுக்கப்புறமா ஒரு வேர் ஹவுஸை எடுத்துக்கொண்டால் அந்த வேர் ஹவுஸிலிருந்து எவ்வளவு ரீட்டெய்லருக்கு கொடுக்குறோமோ அந்த ரீட்டெய்லருக்கு தேவையான எல்லா டிமாண்டும் அந்த வேர் ஹவுஸில் சப்ளையாக இருக்க வேண்டும். அதனால் டிஜே அந்த வேர் ஹவுஸுடைய அசைன் பண்ணப்பட்ட
வேர்ஹவுஸுடைய டிமாண்ட் இன்டு அசைன்மெண்ட் எக்ஸ்ஐஜே ஷுட் பி லெஸ் தென் ஈக்குவல் டு எஸ்ஐ. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இதில் 600 ஐட்டம் இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். இதுக்கு 100 தேவை, இவருக்கு 100 தேவை, இவருக்கு 500 தேவை, இவருக்கு 200 தேவைன்னு வைத்துக்கொள்வோம். இப்போ இந்த மூணு பேரையும் இந்த ஃபஸ்ட் வேர்ஹவுஸில் போட முடியுமா? முடியாது. ஏன்னா மொத்த தேவை 800க்கு போய்டுறது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட் ஆகும். இப்போ வந்து ஒரு வேர்ஹவுஸுக்கு 2 ரீட்டைலர் தான் அப்படின்னு இந்த n = 2ன்னு போட்டோம் என்றால் இது ரெண்டையும் கொடுக்கலாம். ஏன்னா 500 10 600 ஆகிடுறது. ஆனால் இந்த 500ஐயும் 200ஐயும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வயலேட் ஆகுது. 3ம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து ஒரு 300 இவருக்கு தேவைன்னு வைத்துக்கொள்வோம். அப்போ n = 2ன்னு இருக்கும்போது 1 2 and 4 இந்த வேர்ஹவுஸுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா 3 அலாட் ஆகிடுறது. 2 தான் அலாட் ஆக முடியும் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் படி. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு உண்டான நம்பர்ஸை வந்து நம்ம போட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். முக்கியமான தேவை என்னன்னாக்க பக்கத்தில் இருக்கிற வேர்ஹவுஸ்லேருந்து கொடுத்தோன்னாக்க டிஸ்டன்ஸ் குறையும். ஆனால் சில நேரங்களில் இந்த நம்பர்லாம் வந்து கூட்டினா கரெக்டாக வராது. அதனால் இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து பைனரி இன்டிஜர் ப்ரோக்ராமிங் என்று சொல்லலாம். இந்த இடத்துல அசைன்மெண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்னங்கிறத நம்ம ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம படித்திருப்போம். அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத. இது கரெக்டான அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஒரு விதமான மாடிஃபைடு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இது வந்து பாட்டில் நெக், இது வந்து ஜென்ரலைஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வது. அதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் படிக்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து இது அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வைத்துக்கொள்வோம். ஆனால் அசைன் பண்ணுறோம். ஒரு ரீட்டைலரை ஒரு வேர்ஹவுஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஒரு வேர்ஹவுஸுக்கு பல ரீட்டைலர்களை அசைன் செய்கிறோம். இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கணக்கு மூலமாக இதை விளக்க முடியும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கூட நம்ம விளக்கலாம். இப்போது இன்றைய பாடத்தில் இதை நாம் விளக்கப் போவதில்லை. அதை மாடல்ஸை எடுத்துன்னு போக போகிறோம். பின்னால் சில மாடல்ஸ்க்கு வரும்போது நம்ம அதை ஒரு உதாரணம் மூலமாகவும் நம்மால் விளக்க முடியும். இது இப்போது ஒரு நார்மலாக ஒரு படிப்பு சப்ஜெக்ட் படி பார்த்தோன்னாக்க ஒரு 3 வேர்ஹவுஸ் 5 ரீட்டைலர் அந்த மாதிரி கணக்கு போடும்போது காட்டுவோம். இப்போ இதே வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனம், அவங்கள்ட்ட இத்தனை வேர்ஹவுஸ் இருக்குது, அவங்கள்ட்ட இத்தனை ரீட்டைலர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வேர்ஹவுஸ் வரைக்கும் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 ரீட்டைலர் வரைக்கும் வரலாம். நீங்கள் கண்ட்ரி எடுத்துட்டீங்கன்னாக்கா. இப்போ இதே நீங்கள் ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க 1-2 வேர்ஹவுஸ் வச்சுருக்கலாம். அந்த ஸ்டேட்டில் அவங்க ஒரு 30-40 ரீட்டைலர் கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்து அந்த நம்ம எப்படி சைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தா போல் இந்த கணக்கு வரும். இந்த சின்ன கணக்கு ஒரு 2-3 வேர்ஹவுஸ் 10 ரீட்டைலர் இல்லை ஒரு 3 வேர்ஹவுஸ் 40 ரீட்டைலர் வரைக்கும் கூட எக்ஸலில் போட்டு நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும். அதற்கு மேலே போக போக சில சமயங்களில் வேறு சில சால்வர்கள், வேறு சில முறைகள் தேவைப்படும் சால்வ் பண்ணுறதுக்கு. இரண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்ற பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மறுபடியும் நோன் நம்பர் ஆஃப் வேர்ஹவுசஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். எவ்வளவு இப்போ இதே மாதிரி 3 வேர்ஹவுஸ் 5 ரீட்டைலர் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஸோ எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. சிங்கிள் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டை தான் நம்ம அனுப்புகிறோம். ரீட்டைலர் கேன் கெட் ஃப்ரம் மோர் தேன் 1 வேர்ஹவுஸ். இப்போ இவருடைய தேவை 300ன்னு இருக்குது. அதில் இங்கேருந்து ஒரு 200 வரலாம், இங்கேருந்து ஒரு 100 வரலாம். அந்த மாதிரி கூட பண்ண முடியும். போன மாடலில் அப்படி நம்ம பண்ணலை. இவருக்கு 300 தேவைன்னா எல்லா 300 ஒரே இடத்துலேருந்து வரணும் அப்படின்னு போன மாடலில் போட்டோம். அது சில நேரங்களில் அந்த மாதிரி செய்வாங்க. அது கண்ட்ரோல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால செய்வாங்க. சில நேரங்களில் வந்து காஸ்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், கம்மியாக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி பண்ணுவது உண்டு. அதாவது ஒரு ரீட்டைலருடைய ரிக்குவயர்மெண்ட்டை மோர் தேன் 1 வேர்ஹவுஸ்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு உண்டு. இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்று பெயர்.
இதுவும் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் படித்தோம்னாக்க ஃபஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங், அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தான் வரும். எந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு சில ஆன்லைனில் படித்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முக்கியமாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, இது வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிற டிஸ்ட்ரிபியூஷன் டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சொன்னோம் 4 இருக்குது: லொக்கேஷன் டெசிஷன், ப்ரொடக்ஷன் டெசிஷன், இன்வென்ட்ரி டெசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் டெசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் இது வரும். இப்போ இதுவும் வந்து இப்போ 3 வேர்ஹவுஸ் 5 ரீட்டைலர் இருக்குது அப்படின்னாக்க டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ டிஐஜேங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். XIJ is the quantity that retailer gets from warehouse I. Retailer J gets from warehouse I. 200, 100 அதெல்லாம். ஸோ மினிமைஸ் DIJ, XIJ. ஒன்று டிஸ்டன்ஸு இல்லை காஸ்ட். காஸ்ட் போட்டோன்னாக்க காஸ்ட் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். யூனிட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு போட்டு CIJ, XIJன்னு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் படிக்கும்போது சொல்லுவோம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸை குறைக்கிறோம், DIJ, XIJ. ஒரு ரீட்டைலர் டிஜே உடைய இந்த டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும். அவருக்கு பல வேர்ஹவுஸ்லேருந்து கிடைக்கும். ஆக அவருக்கு கிடைக்கும் பொருட்கள் XIJ வந்து அவருக்கு தேவையை விட அதிகம்னு போடுவோம். ஈக்குவலும் போடலாம், அதிகமும் போடலாம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, பேலன்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு 300 தேவைன்னா 300 கொடுக்கணும். 300க்கு மேலே கொடுத்தா பரவாயில்ல, வாங்கிப்பார். ஆனால் 300க்கு மேலே கொடுத்தோன்னாக்க செலவு அதிகமாகும். அதனால 300 தான் கொடுப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் 300க்கு மேலே கொடுத்தா கூட எடுத்துப்பார் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த ஒரு வேர் ஹவுஸும் அங்கிருந்து எவ்வளவு பொருட்கள் செல்கின்றனவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 500 இருக்குது அப்படின்னாக்க இவருக்கு 200 கொடுக்குறோம், இவருக்கும் 300 கொடுக்கலாம். இன்னொரு 100 இவருக்கு அடுத்தவர் கொடுக்க முடியாது, ஏன்னா 500 தான் இருக்குது. ஸோ எவ்வளவு பொருட்கள் அங்கிருந்து செல்கின்றனவோ அந்த பொருட்களை கூட்டினா அங்கே இருப்பு அதை விட கம்மியாக தான் அனுப்ப முடியும். ஸோ லெஸ் தேன் ஈக்குவல் டு SI. இருப்புங்கிறது SI, சப்ளை. XIJ வெளியில் போகிறது வந்து இருப்பு, சப்ளையை விட கம்மியாகத்தான் இருக்க முடியும். XIJ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இது ஈஸியாக சால்வும் பண்ண முடியும். இதை வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்காகவே சால்வ் பண்ணலாம். நம்ம எக்ஸல் மாதிரி ஒரு இதில் போட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் முறையில் இதை வந்து சால்வ் செய்ய முடியும். இதில் வந்து பைனரி வேரியபிள் கிடையாது, இது வந்து கண்டினியூஸ் வேரியபிள். XIJங்கிறது குவான்டிட்டி. எதனால் வந்து இதை இங்கே கொண்டு வந்தோம், அதுதான் நம்ம பின்னாடி டிஸ்ட்ரிபியூஷனில் படிக்க போகிறோமே. எதுக்கு லொக்கேஷனில் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா அடுத்த மாடலுக்கு தெரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியமானது. இந்த அடுத்த மாடல் பெயர் வந்து ஃபிக்ஸ்ட் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்று பெயர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் வந்து போன மாடல் மாதிரியே இருக்கும், சிலது வித்தியாசமாக இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா XIJ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு DJ, XIJ லெஸ் தென் ஈக்குவல் டு SI, இது ரெண்டும் அப்படியே இருக்குது. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா மினிமைஸ் DIJ, XIJ அது இருக்குது. ஆனால் அது கூட ஒரு CIJ, YIJன்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறமா XIJ லெஸ் தென் ஈக்குவல் டு M இன்ட்டு YIJன்னு ஒன்று போட்டிருக்கும். XIJ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, YIJ பைனரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதே உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3 வேர்ஹவுஸ் இருக்குது, 5 ரீட்டைலர் இருக்காங்க. இப்போ நார்மலாக போனதில் என்ன பார்த்தோம்னாக்கா, இவருக்கு 300 தேவை, இங்கே 100 அனுப்புகிறோம், இங்கேருந்து ஒரு 200 அனுப்புகிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் 5 இருக்குது, இதுக்கு டிஸ்டன்ஸ் 6 இருக்குன்னாக்கா போன இதில் 100 × 5 500, 200 × 6 1200, 1700 வரும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். DIJ, XIJ வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை தவிர ஒரு டோல் மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குது. இப்போ இந்த ரூட்டில் அமிச்சோன்னாக்கா நம்ம டோலு மற்ற இதர செலவுகள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஒரு 500 ரூபா ஒன் டைம் வரும். ஆக இது 500 + 500 1000. இப்போ இதே 100 அனுப்பாமல் 200 அனுப்பிச்சோன்னா 1500. 200 × 5 1000 + 500. அதுதான் இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜுங்கிறது. அதுதான் CIJ, YIJ. அந்த ரூட்டை யூஸ் பண்ணினால் ஒரு சார்ஜ் கொடுக்கணும், டோல் மாதிரி. அதை தவிர
அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்தாற் போல் காசு கொடுக்கணும். ஸோ 2. ஸோ முதல்ல இந்த ரூட்டை எடுத்துக்க போகிறோமா இல்லையாங்கிறத பேரலாக டிசைட் பண்ணணும். அந்த ரூட்டை எடுத்துக்கொண்டால் அந்த ரூட்டுக்கு உண்டான ஒரு காஸ்ட்டு ப்ளஸ் பொருட்களை அனுப்புவதற்கு ஒரு காஸ்ட். ஆக பொருட்களை அனுப்புவதற்கு முன் அந்த ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் இங்கே. அந்த ரூட்டை செலக்ட் பண்ணாதான் பொருட்களை அனுப்ப முடியும். செலக்ட் செய்யப்படாத ரூட்டில் பொருட்களை அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது இது காட்டுது. YIJ1 வந்துடுச்சுன்னா ரூட்டை செலக்ட் பண்ணியாச்சுனாக்கா எம்ங்கிறது ஒரு பெரிய நம்பர், 10,000 15,000. ஸோ ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணியாச்சுன்னா 15,000 வரைக்கும் அனுப்பலாம். அந்த ரூட்டை செலக்ட் பண்ணலைன்னா அனுப்ப முடியாது. அதை இந்த 3வது கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு கொடுக்கிறது. ஆக இதில் ஒரு செலெக்ஷன் ப்ராப்ளம், அப்புறம் ஒரு அலோகேஷன் ப்ராப்ளம். ரூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டில் எவ்வளவு பொருட்களை அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அந்த ரூட்டுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, அதுதான் CIJ. ஸோ CIJ YIJ ரூட்டை செலக்ட் பண்ணால் அந்த ரூட் செலக்ட் செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூட் பாதைகள் வழிக்கு உண்டான ஒன் டைம் காஸ்ட் CIJ YIJ. அதுக்கப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூட்டில் நம்ம எவ்வளோ பொருட்களை அனுப்புகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் அடுத்தது DIJ XIJ. சில நேரங்களில் இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சேர்த்து ஒரேடியாக போடுவதும் உண்டு. SI × YIJ அப்படின்லாம் போடுவது உண்டு. இப்போ அது மாதிரி காமிக்கலை, ஆனால் அதை செய்யலாம். ஒரு மாதிரியாக அதை செய்யலாம். அதுக்கப்புறமா நிறையா போடணும், YIJலாம் ஆட் பண்ணி. அது கொஞ்சம் ஒரு ரொம்ப கடினமான விஷயம் அல்ல, ஆனால் சாதாரணமாக செய்யலாம். அது செய்யலை, அடிஷ்னல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக காமிச்சோம். ஸோ இதில் 3I 5J இருக்குன்னாக்கா, 3 வேர் ஹவுஸ் 5 ரீட்டைலர் இருக்குன்னாக்கா இதில் ஒரு 15 டேர்ம் வரும். CIJ YIJயில், DIJ XIJயில் இன்னொரு 15 டேர்ம் வரும். I × J 15 டேர்ம் வரும். 30 டேர்ம் இருக்கும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த முதல் கன்ஸ்ட்ரெயின்ட் 5 டிமாண்ட் இருக்கிறதுனால 5 கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்தது 3 சப்ளை இருக்கிறதுனால 3 கன்ஸ்ட்ரெயின்ட். அதுக்கு அடுத்தது 15 கன்ஸ்ட்ரெயின்ட். XIJ < M × YIJயில் 15 கன்ஸ்ட்ரெயின்ட். ஆக 15 5 20 23 கன்ஸ்ட்ரெயின்ட். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 30 டேர்ம். இங்கே ஒரு 15 வேரியபிள் > 0, 15 வேரியபிள் பைனரி. ஸோ 30 வேரியபிள். இந்த 3 × 5ன்னு போட்டால் இப்படி வரும். இதே 10 வேர் ஹவுஸ் 300 ரீட்டைலர்னு போட்டிங்கன்னா பெருசாக போயிடும். அது இங்கே எஃபிஷியன்ட் ஃபார்முலேஷன்ஸ் ஆர் அவைலபிள்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? இது ரெண்டையும் சேர்த்து பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லி காட்டுறேன். இப்போ நான் சொன்னதை இங்கே நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இது 3வது மாடல், வேர் ஹவுசஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் அப்படிங்கிறது 3வது மாடல். இப்போ 4வது அடுத்த மாடலில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். இது பேஸ் பண்ணி தான் நிறைய லொக்கேஷன் டெசிஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். இதற்கு கெப்பாசிட்டேட்டட் பிளான்ட் லொக்கேஷன் மாடல் என்று பெயர். இதை பின்னால் ஒரு உதாரணத்தின் மூலமாகவும் விளக்குவோம். இது எப்படி இருக்கும்னாக்க, இப்போ இதை வேர் ஹவுஸாக எடுத்துக்கொள்ளலாம், ப்ரொடக்ஷனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ப்ரொடக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம். ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். வேர் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. வேர் ஹவுஸுக்கு பொருட்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து சேரும். வேர் ஹவுஸிலிருந்து பொருட்கள் வேறு இடங்களுக்கு செல்லும். ஒரு இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் பாயிண்ட், நடுநிலை வைப்பு ஸ்டோரேஜ் பிளேஸ். ஃபேக்ட்ரி தொழிற்சாலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்க, இப்போ வேர் ஹவுஸை கொண்டு வராமல் ஃபேக்ட்ரியை மட்டும் கொண்டு வர போகிறோம். எப்படின்னாக்க, இப்போ இந்த 3 இடத்துல ஃபேக்ட்ரியை நிறுவலாம் அப்படின்னு சொல்கிறோம். நிறுவியாகிவிட்டதுன்னு சொல்லலை, ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லலை. இந்த 3 இடத்துல நம்மளால் தொழிற்சாலையை ஃபேக்ட்ரியை துவக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். 3லையும் பண்ண போகிறோமா தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்றில் பண்ணி ஆகணும். ஏன்னா பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு 5 இடங்களில் இதை சர்க்கிள் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ 5 இடங்களில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அந்த எவ்வளோ டிமாண்டுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த DJ
என்பது டிமாண்ட். ஜேங்கிறது ரீட்டைலர். நடுவில் வேர் ஹவுஸு கொண்டு வரல, ஃபேக்ட்ரி நேராக ஃபேக்ட்ரியிலேருந்து ரீட்டைலருக்கு போய் அவர் விற்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். நடுவில் எங்கேயும் ஸ்டோர் பண்ணி பண்ணலைன்னு இந்த மாடலில் எடுத்துக்கணும். 5 டிமாண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்துக்காக, இப்போ கரெக்ட் நம்பர் இல்லாது, ஒரு உதாரணத்துக்காக இங்கே 100 டிமாண்டு, இங்கே 200, இங்கே 100, இங்கே 200, இங்கே 300ன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. ஆக மொத்த டிமாண்ட் வந்து 3, 2, 5, 6, 2, 8, 1, 900. இந்த 3 இடங்களில் தொழிற்சாலையை நிறுவி அந்த தொழிற்சாலையில் தயார் செய்து அனுப்ப வேண்டும். ஆக நம்ம ஒரு தொழிற்சாலையை நாம் அங்கே ஆரம்பித்தால் அங்கே நம்மளால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி. இந்த தொழிற்சாலையில் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி. அகைன் ஒரு உதாரணத்துக்காக இந்த தொழிற்சாலையுடைய கெப்பாசிட்டி 600, இந்த தொழிற்சாலையுடைய கெப்பாசிட்டி 500, இந்த தொழிற்சாலையுடைய கெப்பாசிட்டி 400 என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு 3 இடத்துலையும் தொழிற்சாலை நிறுவனமா அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டோட்டல் டிமாண்டு 900 தான். 2 இடத்துல பண்ணாலே போகிறோம். 6, 5 போட்டால் 1100, 600, 400, 1000, 500, 900. நம்ம அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இதே இந்த 400க்கு பதிலாக நான் 300 போட்டேன்னாக்கா இந்த 2லேயும் 3லேயும் மட்டும் நிறுவினான்னா போகாது. 1, 2 போகிறோம், 1, 3 போகிறோம். ஆனால் 2, 3 பண்ண முடியாது. ஏன்னா டிமாண்டு வந்து கெப்பாசிட்டியை விட கம்மியாக இருக்குது. இது 600, 500, 400ன்னு வைத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியை உண்டாக்க வேண்டும் என்றால் அதற்கும் பணம் செலவாகும். அது பேர் தான் எஃப்ஐ, இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப் அ ஃபேக்ட்ரி. இந்த அப்போ அதையும் ஒரு உதாரணத்துக்காக ஒரு 3000, ஒரு கோடிக்கு பல கோடிகளுக்கு போகும். பட் நம்ம கணக்குக்காக சும்மா அந்த மாதிரி நம்பர் கொடுக்குறோம். இது ஒரு 5000, இது ஒரு 8000 அப்படின்னு வைத்துக்கொண்டால் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுவது என்று முடிவு செய்துவிட்டால் 3000 செலவாகும். இந்த இடத்தில் கட்டுவது என்று முடிவு செய்துவிட்டால் 8000 செலவாகும். அதுதான் எஃப்ஐஒய்ஐ. ஒய்ஐங்கிறது ஒரு டெசிஷன், ஒரு முடிவு. அந்த டெசிஷனுக்கு எங்கெல்லாம் நம்ம போடுறோமோ அதுக்கு இந்த பணம் செலவாகும். எஃப்ஐஒய்ஐ. அதுக்கப்புறமா தயார் பண்ணி அனுப்பணும். இப்போ இந்த இடத்தில் தொடங்கினால் நாம் இங்கிருந்து அனுப்புவது 600க்கு கம்மியாக இருக்க வேண்டும். கேஐஒய்ஐ. இந்த கேஐங்கிறது 600, ஒய்ஐ ஈக்குவல் டு 1. இங்கே ஒரு ஃபேக்ட்ரியை பண்ணால் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்ப முடியும். அங்கே ஃபேக்ட்ரி பண்ணலனாக்கா அங்கேருந்து அனுப்ப முடியாது. அங்கே ஒய்ஐ 0 ஆகிடும். ஒய்ஐ 0 ஆகிடும். எங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலையோ அங்கே 0 ஆகிடும். அதனால் அங்கிருந்து எதையும் அனுப்ப முடியாது. அதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். இது ரீட்டைலருக்கு எவ்வளோ வருதோ தட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஜே. அவருடைய டிமாண்டை இருக்கணும். மறுபடியும் 2 காஸ்ட். ஃபேக்ட்ரியை நிறுவுவதற்கு ஒரு காஸ்ட்டு, அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து அனுப்புவதற்கு ஒரு காஸ்ட்டு. எஃப்ஐஒய்ஐ ப்ளஸ் சிஐஜே எக்ஸ்ஐஜே. எக்ஸ்ஐஜே வந்து எவ்வளவு அனுப்புகிறோமோ ஒய்ஐங்கிறது 0, 1. இந்த சிஐஜேங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்லை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது ஒரு காஸ்ட். அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட்டு, அதை அனுப்புவதற்கு ஒரு காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புவதற்கு ஒரு காஸ்ட். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம். சில சமயங்களில் வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 ரூபா, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 12 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். அப்போ இங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு 5 ரூபா, இங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு 6 ரூபானாக்கா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்கு 18 ரூபா ஆகும். அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்கு 15 ரூபா. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஷிப்பிங். ஷிப்பிங்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அனுப்புவது. ஷிப்பிங்கிற வார்த்தையை நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த காலத்தில் கடல் மூலமாக சென்றன அப்படிங்கிறதுக்காக ஷிப்பிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்டிங் என்று எழுதலாம். சில சமயத்தில் வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேமாக இருந்ததுனாக்கா வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம எடுத்துக்கொண்டோன்னா இதே உதாரணத்துக்கு 3 ஒய் வேரியபிள் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இங்கே 15 எக்ஸ் வேரியபிள் இருக்கும், 18 வேரியபிள் இருக்கும். 5 3 8 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 15 3 18 டேர்ம்ஸ் இருக்கும். இதை வந்து சால்வ் பண்ண முடியும், ஆனால் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இது வந்து மிக்ஸ்டு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஏன்னா சில வேரியபிள்ஸ் வந்து பைனரியாக இருக்குது, 0 1 இருக்குது, சிலது கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி 3 5 வந்தாங்கன்னா எக்ஸலில் நீங்கள் அழகாக போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதை நம்ம காட்ட போகிறோம் ஒரு உதாரணமாக. இப்போ இதே வந்து சாதாரணமாக ஒரு நிறுவனத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரே பொருளை வந்து பல ஃபேக்ட்ரிஸில் ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸில் தான் அதே பொருளை பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கலாம் நான் சொல்கிறதுக்கு. சாதாரணமாக ஒரு பொருளை செய்யும் பொழுது 2 3 ஃபேக்ட்ரிக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஆக இது வந்து 2 3 ஃபேக்ட்ரி தான் இருக்கும். அனுப்ப வேண்டியது வேர் ஹவுஸுக்கோ ரீட்டெயிலருக்கோ அனுப்பலாம், அது நிறையா இருக்கும். வேர் ஹவுஸ்னால் 25 வேர் ஹவுஸ் இருக்கும், 30 வேர் ஹவுஸ் இருக்கும். ரீட்டெயிலர்னால் இன்னும் 100 100s போகும். அந்த மாதிரி அனுப்பலாம். அது மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்னா எக்ஸலில் போட முடியாது. இது வந்து பல ஆராய்ச்சியாளர்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு நிறையா ஆராய்ச்சி செய்து நிறையா ரிசர்ச் பேப்பர்ஸ் மாதிரி நிறையா செய்து அந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு 2 3 பேர் உண்டு. ஒன்று கெப்பாசிட்டேட்டட் பிளான்ட் லொக்கேஷன் மாடல்னு போட்டிருக்கோம். ஏன் கெப்பாசிட்டேட்டட்னாக்க இந்த இடத்துல ஃபேக்ட்ரியை வச்சா அதோட கெப்பாசிட்டி 600, இந்த இடத்துல ஃபேக்ட்ரியை வச்சா அதுக்கு கிடைக்கிற கெப்பாசிட்டி 500. ஸோ கெப்பாசிட்டேட்டட் ப்ராப்ளம். இதுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ப்ராப்ளம் என்று ஒரு பெயர், அது வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ப்ராப்ளம் அப்படின்னாக்க இங்கே ஃபேக்ட்ரி வச்சா அடிஷனில் ஒரு 3000 ரூபா செலவாகும். 3000ங்கிறது 3000 கோடியாக கூட இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரி ஆச்சுன்னாக்க. இங்கே ஸோ ஒரு இடத்துல சார்ஜ் ஆகும், அங்கே செட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ், அதனால அதற்கு ஃபிக்ஸ்ட் சார்ஜ் என்று பெயர். லொக்கேஷன் அலோகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னும் இதுக்கு பெயர் உண்டு. எங்கே லொக்கேட் பண்ணுறோம் ஃபேக்ட்ரிங்கிறத சொல்லும், எவ்வளவு அனுப்புகிறோம், இந்த எக்ஸ்ஐஜே அலோகேஷன் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லும். அதனால் இதற்கு லொக்கேஷன் அலோகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பெயர். 3 பெயர்களில் இந்த ப்ராப்ளம் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன என்றால் எஃப்ஐ இஸ் ஆனுவலைஸ்ட் காஸ்ட் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கோம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த டிமாண்டுன்னு இருக்குது பாருங்கள், 100 200 100 200லாம் டிமாண்ட் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து வீக்லி டிமாண்டா, மந்த்லி டிமாண்டா, வருஷத்தோட டிமாண்டான்னு ஒரு கேள்வி வரும். இங்கே ஆனுவலைஸ்டு கொடுக்கப்பட்டதால் இது ஆனுவல் டிமாண்ட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மந்த்லினா மந்த்லி டிமாண்ட், வீக்லினா வீக்லி டிமாண்ட். இப்போ ஆனுவல் டிமாண்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த வருஷத்துக்கு 100 தேவை, 6 ரூபான்னா அதுக்கு அனுப்புகிறோம்னாக்க இது வழியாக ஒரு 80 அனுப்புகிறோம் அப்படின்னா 480 ரூபா, இது வழியாக 20 அனுப்புவோம். அந்த மாதிரி இது வந்து வருஷத்துக்கு. ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணணும், 3000 கோடி 300 ஏதோ என்ன வேணால் அந்த நம்பராக இருக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரிக்கு 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும். 40 வருஷத்தை மனத்தில் வைத்து கொண்டு நம்ம இந்த 3000 செலவு பண்ணுறோம். ஸோ எஃப்ஐஒய்ஏங்கிறது 40 வருடங்களுக்கான காஸ்ட், சிஏஜே எக்ஸ்ஏஜேங்கிறது 1 வருடத்துக்கான காஸ்ட். ஆக அதனிடையே எப்படி கூட்டலாம், இந்த எஃப்ஐஒய்ஏயும் 1 வருடத்துக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரணும். இப்போ இந்த ஃபேக்ட்ரி 40 வருஷம் மைண்டில் வச்சுருக்கோன்னா டிவைட் பை 40 பண்ண மாட்டோம். அதை நீங்கள் ஃபைனான்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். அதனால் அதை சொல்வதற்காக ஆனுவலைஸ்ட் காஸ்ட் என்று சொல்வது. ஒரு வருடத்துக்கு நிகரான சமானமான காஸ்ட்டை வந்து எஃப்ஐயில் கொண்டு வரணும். அப்படியே 3000 போட முடியாது. 3000ங்கிறது 40 வருஷத்துக்கு உண்டான செலவு, அடுத்தது 1 வருஷத்துக்கு உண்டான செலவு. அது ரெண்டையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கொண்டு வந்து போட வேண்டும். பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண வேண்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் இருக்குது.
இதுக்கும் முன்னர் பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னாக்கா, நீங்கள் பார்த்தா முன்னாடி ப்ராப்ளத்தில் அங்கேயும் அங்கே வந்து சிஐஜே ஒய்ஐஜே ப்ளஸ் டிஐஜே எக்ஸ்ஐஜேன்னு இருக்குது. இங்கே வந்து எஃப்ஐ ஒய்ஐ ப்ளஸ் சிஐஜே எக்ஸ்ஐஜே. இந்த இடத்துல வந்து போன ப்ராப்ளத்தில் வந்து அந்த ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டா அதுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ், இந்த ரூட்டுக்கு ஒரு விலை. இது போன ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் ரூட்டுக்கு அடிஷ்னல் விலை கிடையாது, ஆனால் அந்த நோடுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு அடிஷ்னலாக ஒரு விலை. ஆக இந்த ரெண்டு மாடலையும் நம்ம வித்தியாசத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் குறையும், கன்ஸ்ட்ரெயின்ட் குறையும், வெவ்வேறு, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதில் எஃப்ஐ ஒய்ஐ, அதில் எஃப்ஐ சிஐஜே ஒய்ஐஜே. எஃப்ஐ யூஸ் பண்ணல, சிஐஜே யூஸ் பண்ணுறோம், எஃப்ஐஜேன்னு கூட போட்டுக்கலாம். சொல்லும்போது கூட ஃபிக்ஸ் சார்ஜ் ப்ராப்ளம், ஃபிக்ஸ் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு தனியாக சொல்ல வேண்டும். அது ரெண்டு ஒரே ப்ராப்ளமானு கேட்டால் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து இந்த மாடலுக்கு நம்ம பண்ணுறது. இதற்கு அடுத்த இன்னும் 2 மாடல்கள் நம்ம பார்த்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்றை பார்த்து இன்னும் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.